அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு நிறைய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது இந்தியாவுக்கு எது மாதிரியான விஷயங்களை அவங்களை எகென்ஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவர் அதாவது தினமும் அவர் யோசிச்சிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் 25% டேரிஃப், அப்புறம் பிளஸ் 25% டேரிஃப், 50% டேரிஃப் போட்டிருந்தாரு. இப்போ என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காருன்னா, வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு வர்ற H1B விசாவுக்கு 1,50,000 இருந்து 88,00,000 அதோட விலையை உயர்த்திருக்காரு. விசாவோட விலையை உயர்த்திருக்காரு. இது வந்து நிறைய வல்லுநர்கள் அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறாங்க. சில பேர் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு இதனால அப்படின்னு சொல்ல வர்றாங்க. என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். அமெரிக்கா இப்போ வந்து H1B விசாவுக்கு வந்து 88 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 88 லட்சம் அமௌண்ட் கட்டினாதான் அந்த விசாவை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இருந்தது 1,50,000 ரூபாய் தான். 1,50,000 இங்க இருக்கு, 88 லட்சம் இருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்து யாருமே உள்ள வேலை செய்யக்கூடாது. அப்படி வந்தாலுமே அவங்க டாப் டேலண்டா தான் இருக்கணுமே தவிர யார் நார்மலா வந்து வேலை செஞ்சுட்டு போகக்கூடாது. அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, வந்தா சுந்தர் பிச்சை மாதிரி வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுந்தர் பிச்சை மாதிரினா அவர் ஃபர்ஸ்ட் போகும்போது இவ்வளவு டேலண்டா இருந்தாரா, இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரா? இல்ல. ஓகேவா? அவங்க அது மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்ப 88 லட்சம்னா அவங்க வாங்குற சம்பளம் வந்து பல கோடிக்கு மேல இருந்தாதான் 88 லட்சமே வருஷம் கட்ட முடியும். அது மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு வச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுல பாகிஸ்தானுக்கு அடுத்து சைனா இருந்தது. இப்ப இந்த சைனா பில்லுக்கு திட்டிட்டு இப்ப அமெரிக்கா அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதே அவருக்கு ஒரு வேலையா வச்சிருக்காரு. 50% டாரிஃப். இப்போ வந்து 88 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு விசாவுக்கு நீங்க கட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வந்து டைரக்டாவே மறாதனாலே அமல்படுத்தினார் இந்த விஷயத்த. ஏன்னா டைம் கூட கொடுக்கல அதுக்கு. இதுல வந்து பாதிக்கப்பட போறது நிறைய தொழில் நிறுவனங்கள் தான். மேக்சிமம் பாதிக்கப்பட போறது நிறைய தொழில் நிறுவனங்கள். ஏன்னா இது மெயின் காரணமா வந்து என்னென்ன பார்க்கப்படுதுன்னா, இது ஏன் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, 71% இந்தியர்கள்லாம் அமெரிக்காவில் அந்த விசால வேலை பார்க்குறாங்க. H1B விசால 71% பேரு இந்தியாவில இருந்து போயிட்டு அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 12% வந்து சைனாவில இருந்து வேலை பார்க்குறாங்க. இதுதான் பெரிய அடியாவே பார்க்கப்படுது. ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தை செஞ்சதுக்கு காரணமும் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் நிறைய வேலை பார்க்குற நிறைய கம்பெனியோட சிஓஸ் வந்து யாருன்னா இந்தியாவை சேர்ந்தவர் தான். அதனாலதான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரா அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அமெரிக்கா சேர்ந்த நிறைய தொழில் நிறுவனங்கள்ல இந்தியாவை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள் தான் அங்க போயிட்டு சிஓவா பணிபுரிஞ்சுட்டு வராங்க. நிறைய கம்பெனிஸ்ல சிஓஸ் பணிபுரியறது இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இது இந்தியா சார்பில் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், ஏன்னா இந்தியாவில பிறந்து இந்தியாவோட தொழில்நுட்பத்தை பெருக்காம அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க அவங்க கம்பெனிக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாவில இருந்தாலே நம்ம கம்பெனிகளும் சரி, நம்ம நாடும் சரி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், அமெரிக்காவில இந்த எந்தெந்த கம்பெனில யாரு சிஓவா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். மைக்ரோசாப்ட்ல சத்யா நாதல்லா அவங்க சிஓவா இருக்காங்க. கூகுள்ல சுந்தர் பிச்சை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கூகுள்ல வந்து சுந்தர் பிச்சை சிஓவா இருக்காங்க. அடாப்ல வந்து சாந்தனு நாராயணன் அப்படிங்கிறவங்க வந்து சிஓவா இருக்காங்க. ஐபிஎம்ல அரவிந்த் கிருஷ்ணா அப்படிங்கிற சிஓவா இருக்காங்க. யூடியூப்ல நீல் மோகன் அவர் வந்து சிஓவா இருக்காரு. இவங்கெல்லாம் இந்தந்த கம்பெனிக்கு முக்கிய பொறுப்புல சிஓவா இருக்காங்க. இதுதான் இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவில கம்பெனிஸ்க்கு இருந்தா நம்மளுடைய டெக் தொழில்நுட்பத்தை வளர்த்தாங்கன்னா இந்தியா முன்னேறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நிறைய வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இது மாதிரி பண்ணோம்னா இந்தியா வந்து இந்த விஷயத்தினால ஒரு ஆட்டம் காணும், அவங்கள இதை வச்சு பயமுறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து அமெரிக்காவுக்கு தாண்டி இந்தியாவுக்கு அடி கிடையாது. இவங்க இந்த வல்லுநர் எல்லாமே டெக் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையும் எல்லா துறையுமே இந்தியாவில இவங்க இங்க இருந்தா எல்லாம் வளர்ந்துருக்கும், அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு பண்ணதுனாலதான் அமெரிக்கா வளர்ந்துருக்கு அந்த துறையில அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்ல வராங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு தான் பெரிய அடி, இந்தியாவுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அமெரிக்காவுக்கு H1B விசா பெற்ற நிறுவனங்கள், எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு H1B விசாவை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அமேசான் வந்து 10,000 H1B விசாவை பெற்று வச்சிருக்காங்க. மைக்ரோசாப்ட் நிறுவனம் வந்து 5,500, மெட்டா நிறுவனம் வந்து 5,123, கூகுள் நிறுவனம் தான் 4,181 விசாக்களையும் பெற்று இதுவரை வச்சிருக்காங்க. இந்த கட்டண உயர்வால இந்த H1B விசாக்கள்லாம் சேஞ்சஸ் இருக்குமா, இல்ல பணி அமர்த்துறதுக்கான கரெக்டான வாய்ப்பு ஒரு வருஷம் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வருஷம் நாங்க முடிவு பண்ணி சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
ஆனா இன்னும் குறிப்பிட்ட தகவல் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரையும் அந்த H1B விசா வாங்கினவங்க பெற்று வச்சவங்களுக்கு எதுக்குமே இந்த தகவல் அமல்படுத்தப்படாது. இதுக்கு முன்னாடி போக முடியுமா அப்படிங்கிற, நாளைக்கு போக முடியும் நம்ம அமெரிக்காவுக்கு போற ரெடியா இருந்த சில பேருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது. இனிமேலுக்கு இத யாரு போலாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனையா மாறக்கூடும் தகவலும் வந்திருக்கு. அதனால இனி இதுவரையும் அந்த H1B விசா வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அடுத்த வருடம் அப்படியே கண்டினியூ ஆகுதா, இத வர்ற காலங்கள்ல சேஞ்சஸ் இருக்கா? ஏன்னா நிறைய டெக் நிறுவனங்கள் வந்து இதை வந்து கோர்ட்டுக்கு போய் பேசி பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பாதிக்கப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை ஸ்டே வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம்.